வகுப்பு அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்னூட்டமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தா இங்கே வேதி விளைவு அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். வேதி விளைவுனா என்ன, மின் பகுலினா என்ன, மின்னார் பகுப்புனா என்னென்ன, அதுக்கு தேவையான பொருளை நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் சல்பேட் அப்படின்ற இந்த உப்பு தான் நம்ம வந்து மின்பகுலியாக பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த குறியீடு வந்து CuSO4.5H2Oன்னு சொல்லுவாங்க. CuSO4 காப்பர் தனியாகவும் சல்பேட் தனியாகவும் பிரியக்கூடிய நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். இப்போ காப்பர் அப்படின்னாலே குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்லுவாங்க. காப்பருடைய பல்வேறு வடிவங்களை நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? காப்பர் வந்து ஒரு குண்டு வடிவத்தில் இருக்குது. காப்பர் குண்டு, இதுவும் காப்பர் தான். இது காப்பர் வந்து உருளை வடிவத்தில் இருக்குது, இதுவும் காப்பர் தான். இது வந்து காப்பர் தகடுன்னு சொல்லுவாங்க. பிளேட்டு காப்பர் பிளேட்டாக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பருடைய தூள் இங்கே இருக்குது, சிறு சிறு தூள் இருக்குது. இது வந்து காப்பருடைய துருவல் சொல்லுவாங்க. இது காப்பர் ஃபைன் பவுடர்னு சொல்லுவாங்க. காப்பர் வந்து பவுடர் நிலையில் இருக்குது. ஸோ காப்பர் வந்து இப்படி பல்வேறு நிலையில் இருக்கிறத நம்ம வச்சுருக்கிறோம். இந்த காப்பர் சல்பேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க சொல்லியிருக்கேன், மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மயிலோட இறகுல இருக்கின்ற அந்த ப்ளூ கலர், நீல கலர் இருக்கு இல்லையா, அதே கலர் மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஆமாம், அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கக்கா, மயில் புத்தம் அப்படின்ற இன்னொரு பேர் இதுக்கு உண்டு. இப்போ நம்ம சோதனை செய்ய போனோம்னாக்கா அதுக்கு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பீக்கரில் வந்து போதுமான அளவுக்கு நான் காப்பர் சல்பேட் உப்பு போட்டு கரைக்க போகிறேன். அதனால் காப்பர் சல்பேட் கரைசலை உருவாக்குறேன். இது காப்பர் சல்பேட் உப்பு. இந்த உப்பை வந்து இதில் போதுமான அளவுக்கு போட்டு கரைசலை உருவாக்குறேன். கரைபொருளும் கரைப்பானும் சேர்ந்தால் அதுக்கு பேர் கரைசல் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, இந்த அளவு வச்சுட்டு கண்ணாடி குச்சியை வச்சு இதை நல்லா கலக்கி கரைஞ்சிச்சான்னு பார்க்குறேன். ஓரளவு எல்லாமே கரைஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, எனக்கு வந்து காப்பர் பிளேட்டும் கார்பன் தண்டு ரெண்டும் எடுத்துக்கணும். நம்மகிட்ட ரெண்டுமே இல்லாத கார்பன் என்ன பண்ண போகிறேன், இங்கே சாதாரண இருக்கிற பிளேடு, இது வந்து ஒரு முழு பிளேடு. இந்த முழு பிளேடு என்ன பண்ண போகிறேன்னா ஆஃப் ரெண்டு பாதியாக அப்படி உடச்சிக்கிறேன். ரெண்டு பாதியாக உடச்சிக்கிறேன். இந்த பிளேடு ஏதாவது வேறு ஏதாவது கலருக்கு நிறங்கள் ஏதாவது தெரியுதா? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புது பிளேடு இல்லை அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், புது பிளேடு வந்து ஒரு முனையை வந்து இங்கே ஒரு பேட்ரி எலிமினேட் பேட்ரி வச்சுருக்கிறேன். அந்த பேட்டரியுடைய ஒரு முனையில் இதை கனெக்ட் பண்ணிடுறேன். இப்படி இதான் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும், புது பிளேடு கையை கிழிச்சிடும். ஓகே, இந்த முறிக்கிட்டேன் இல்லையா. இது ஒரு பிளேடு, ஒரு பாதி இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பாதி இன்னொரு ஒயர் எடுத்து அதில் கனெக்ட் பண்ணிடுறேன். நல்லா டைட்டாக உங்களுக்கு ரெண்டு பிளேடு பாருங்கள், ரெண்டு பிளேடும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். தனித்தனியாக இருக்குது, அது ப்ளஸ் மைனஸில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் சல்பேட் கரைசலுக்குள்ளே விட போகிறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக ரெண்டு ஒன்றோடு ஒன்று டச் பண்ணக்கூடாது. இப்போ கலர் பார்த்துக்கு இதில் ரெண்டுமே இதனுடைய நிறத்தை பார்த்துக்கு இதில் எதுவும் படியில்லை. ரெண்டு பக்கமும் பார்த்துக்கு நல்லா ஏதாவது இருக்கா. இப்போ தனித்தனியாக ஒரு பிளேடு இந்த பக்கமும் இன்னொரு பிளேடு இந்த பக்கமும் விடுறேன். என்ன பண்ணுவேன், சுவிட்ச் ஆன் பண்ணேன். கீழே கொஞ்சம் நல்லா குனிஞ்சு கவனி, ரியாக்ஷன் ஏதாவது தெரியுதா? இந்த பிளேடில் ரியாக்ஷன் தெரியுது படிக்கிற மாதிரி. மாற்றம் தெரியுது ஏதாவது அங்கே? நல்லா தெரியுதா? இதுக்குள்ளே வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போது ப்ளஸ் சார்ஜில் இருக்கிறதுல நல்லா கொப்பளிக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஆமாம், பொங்குற மாதிரி தெரியுது.
இப்போ ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு, கரண்ட் வந்து உள்ளே பாயுது. இப்போ இந்த கரைசல் வந்து மின்சாரத்தை கடத்துகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் வந்து மின்னார் பகுப்பு அப்படின்னு பேர் இல்லையா? நம்ம எந்த கரைசலை எடுத்துருக்குறோம்? இப்போது கரைசல் காப்பர் சல்ஃபேட் கரைசலை எடுத்துருக்கோம். இந்த காப்பர் சல்ஃபேட் கரைசலுக்கு பேர் தான் மின் பகுலி அப்படின்னு பேர். என்னன்னு பேர்? இந்த நிகழ்ச்சிக்கு பேர் மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ எடுத்து பார்க்கலாமா? ஓகே, ஆஃப் பண்ணு. இப்போது பிளேடோட நிறத்தை பாரு. இந்த பிளேடு எப்படி இருக்குது, இந்த பிளேடு எப்படி இருக்குது பாரு. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருந்தது. இப்போ எப்படி நேரம் மாறி போயிருக்கா? ஆமாம். ஸோ இதில் இருக்கிற காப்பர் வந்து தனியாக பிரிஞ்சு, காப்பர் தனியாக சல்ஃபேட் தனியாக பிரிஞ்சிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் பவுடர். இந்த பாரு அப்படியே எடுத்து காட்டுறேன். மேலே படிஞ்சிருக்கு தெரியாதுல்ல? ஆமாம். ஸோ இந்த பவுட்ரு மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கா? இப்போ காப்பர் வந்து பவுடர் நிலையில் இருக்குது. அப்போ இது எடுத்துக்கொண்ட இந்த காப்பர் சல்ஃபேட் உப்பில் காப்பர் தனி, இப்போ சல்ஃபேட் இந்த நேரத்தில் இருக்குது தெரியல நமக்கு. இந்த மின்னார் பகுப்புல வேதி விளைவில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அழகாக சூப்பராக படிஞ்சு இருக்குது. இந்த நேரத்தில் இருக்கா? ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் மின்னார் பகுப்புன்னு பேர். இப்போ காப்பர் தனியாக சல்ஃபேட் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. பார்க்கணும், நல்லா கிளியராக தெரியும். தெரியுதா? இப்போ ஆமாம், காப்பர் வந்து இதில் படிஞ்சிருக்கு. ஓகே.